பத்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபயஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வவியாபிதம் லோகலட்சமாம் பாபவிமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத்பரோ நகசீஸ் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் 45 நாட்கள், ஜூலை 11 முதல் ஆகஸ்ட் 26 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு. செவ்வாய் ஒரு கட்டத்தில், அதாவது ஒரு ராசியில் 45 நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார். இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார். இப்போ ரிஷபத்துக்கு போய் 45 நாள் இருப்பார். அதாவது ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 26 வரைக்கும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார். செவ்வாய் பூமிகாரகன். நாங்கள் செவ்வாய் பயிற்சி 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழுது. இதுக்கு நமக்கு பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு. ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது. செவ்வாய் பூமிகாரகன், மங்களன்னு பேர். செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், சில இன்ஜினியரிங், இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் நல்லது செய்வார். இடம் சார்ந்த விஷயம், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கெமிக்கல் கம்பெனி வைக்கணும், மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும், இல்லை அதாவது காக்கி யூனிஃபார்ம், அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும், அதில் இது போன்ற விஷயங்கள், விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர். செவ்வாய் நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால், நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக, இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க, இப்போ வீடு கிடச்சிதுங்க, வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பீடு. இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் காரணக்கர்த்தா. இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ, செவ்வாயை குரு பார்த்தாலோ, அரசு கிரகங்கள் இல்லையா, அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம், இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர், 12 ராசிக்கும் ஃபேவர் கிடையாது. சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார், சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார். அப்போது 12 ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மகர ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் ஒரு கட்டத்தில் ஒரு ராசியில் 45 நாட்கள் இருப்பார். இப்போது மேஷத்தில் இருந்து இப்போது ரிஷபத்துக்கு போகிறார். இந்த ரிஷபத்தில் செவ்வாய் 45 நாள் இருக்கிற காலம் இந்த மகர ராசிக்கு யோகமான காலமாக இல்லை, சுமாராக இருக்குமா? இந்த மகர ராசிக்கு 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் உடையவர். 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் உடையவர் ஒரு நல்ல அதிபதினு எடுத்துக்கலாம். அது 5ஆம் இடத்தில், அதாவது 5ல் போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது சிறப்பு தான்.
குருவோடு சேர்ந்துருக்கு. இந்த செவ்வாய்க்கு ஒரு மகிமை என்னன்னா, இந்த குருவோடு சேர்ந்து இருக்கிறதால செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு 45 நாள் ஒரு ஸ்பார்க்கு மாதிரி பொற்காலம், ஏதோ ஒரு நல்லது நடக்கும் கண்டிப்பாக. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எங்கே பார்க்குறாருன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில், ரியல் எஸ்டேட், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், செவ்வாய் பூமிகாரகனாக இருப்பதால் கண்டிப்பாக அது 11ஆம் இடத்தை தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். அப்போது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலம் உண்டு. 5ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதே செய்யணும் ஒரு விதி. கெட்ட கிரகமாக இருந்தாலும் திரிகோணத்தில் போய் அமர்ந்த கிரகங்கள் நல்லது செய்யணும்னு விதி. இவர் நல்லவர் தான். அப்போ 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் ரொம்ப சிறப்பாக குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் செவ்வாய்க்கு பவர் கூடுகிறது, செவ்வாயுடைய மகிமை அதிகமாகிறது. அப்போது சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது இது நாள் வரைக்கும் எனக்கு கைகூடலப்பா, ஏதோ ஒரு இடம் வாங்கலான்னு பார்க்குறேன், முடியலப்பா, காசை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கேன். ஆனால் இந்த 45 நாளில் கண்டிப்பாக நடக்கும். 45 நாளில் கண்டிப்பாக நடக்கும். இல்லை ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறேங்க, அதுக்கு சரியான விலைக்கு போக மாட்டேங்குது, ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்க. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நல்ல விலைக்கு போகும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய காலம் இது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், அதாவது 4 இல்லையா, இப்போ 4க்குடையவன் 5 போகும்போது இப்போ படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதால ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும், சீக்கிரம் முடியாது, டிலேனஸ் ஆகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஒரு இடம் வாங்குறீங்க, பூமி வாங்குறீங்க, இஎம்ஐ கட்டணும், கடனை திருப்பி தரணும். இப்போ 8ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 8ஆம் இடம் இல்லையா, அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம். அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணுங்க. இருந்தாலும் நல்லது நடக்குமா, குருவோடு சேர்ந்ததால், அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்கிறாங்க பெரியவங்க இல்லையா, அதுபோல் செவ்வாய் நல்லவரோ கெட்டவரோ, ஆனால் குருவோடு இணைஞ்சதால் கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது இதில் பாதகாதிபதினு சொல்லுவாங்க, அதனால் சொன்னேன். அப்போது 4 நல்லவர், 4ஆம் இடம் நல்ல ஸ்தானம், 11ங்கிறது பாதகஸ்தானம். பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குருவோடு சேர்ந்ததால் இந்த செவ்வாய்க்கு மகிமை அதிகம், பவர் அதிகம். அப்போ கண்டிப்பாக ஒரு அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, அதாவது இளைஞர்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த சயின்ஸ், அதாவது விஞ்ஞான முறைப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, இல்லை போலீஸ் லைன், காவல்துறை, அதாவது யூனிஃபார்ம் போட்ட இதுவாக இருக்கக்கூடிய நிலையாக கூட இருக்கலாம் சில பேர். அதாவது போலீஸு, மற்றபடி ஒரு இராணுவத்தில் கூட இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நினச்ச காரியம் கைகூடும். வேலை வாய்ப்பில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. இந்த செவ்வாய் குருவோடு இணைந்து 5ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக ஒரு யோகமான பலன்களையே இந்த மகர ராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது.